உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் வெறும் 3 வார்த்தைகளுக்குள் மறைந்திருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஒரு நாளில் வெறும் 6 முறை, தொடர்ந்து 9 நாட்கள், இந்த எளிய முறையை செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வாய்ப்புகள், புதிய மாற்றங்கள், பண வரவு, நல்ல உறவுகள் மற்றும் பல நேர்மறையான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கியதாக ஆயிரக்கணக்கான மக்கள் பகிர்ந்து வருகின்றனர். இது மந்திரமா? இது மூட நம்பிக்கையா? அல்லது நம் ஆழ்மனதின் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்பும் ஒரு உளவியல் ரகசியமா? இந்த காணொளியை முழுவதும் பார்க்கும் வரை எந்த முடிவுக்கும் வராதீர்கள். ஏனெனில் இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் தகவல் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்திருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றியது. உலகின் மிகப்பெரிய மேதைகளில் ஒருவராக கருதப்படும் நிக்கோலா டெஸ்லாவுடன் தொடர்பு படுத்தப்படும் ஒரு பிரபலமான வாசகம் உள்ளது. 3, 6, 9 என்ற எண்களின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பிரபஞ்சத்தின் திறவுகோலை கண்டுபிடித்து விடுவீர்கள். இந்த வாசகத்தை டெஸ்லா உண்மையில் கூறினாரா என்பது வரலாற்றாளர்களிடையே இன்னும் விவாதமாகவே உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் மறுக்க முடியாத உண்மை: 3, 6, 9 என்ற எண்கள் இன்று உலகம் முழுவதும் வெளிப்படுத்துதல், ஈர்ப்பு விதி மற்றும் நேர்மறை மனநிலை பயிற்சிகளில் மிகவும் பிரபலமானதாக மாறிவிட்டன. பலர் கூறுகிறார்கள், இந்த எளிய 369 முறையை தொடர்ந்து பயன்படுத்திய பிறகு அவர்கள் வாழ்க்கையில் பணம் சம்பந்தமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்ததாக, உறவுகள் மேம்பட்டதாக, மன அமைதி அதிகரித்ததாக, மேலும் அவர்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய பல விஷயங்கள் தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கியதாக. ஆனால் உண்மையில் இந்த 369 முறை என்றால் என்ன? வெறும் 3 வார்த்தைகளால் வாழ்க்கை மாறுமா? ஏன் 3? ஏன் 6 முறை? ஏன் 9 நாட்கள்? இந்த எண்களுக்கு பின்னால் ஏதேனும் மறைந்த அர்த்தம் இருக்கிறதா? அல்லது இதன் பின்னால் நம் மனதின் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆழமான உளவியல் ரகசியம் இருக்கிறதா? இந்த காணொளியில் 369 முறையின் முழு ரகசியத்தையும், அதை சரியாக பயன்படுத்தும் வழியையும், ஏன் பலர் இதை சக்தி வாய்ந்ததாக நம்புகிறார்கள் என்பதையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். எனவே இந்த காணொளியை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். ஏனெனில் கடைசியில் நான் பகிரப்போகும் ஒரு எளிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தையே மாற்றக்கூடும். 369 எண்ணின் மறைபொருள். 369 என்ற எண்கள் ஏன் இவ்வளவு முக்கியமாக பேசப்படுகின்றன? பல ஆன்மீக மரபுகளில் 3, 6, 9 ஆகிய எண்கள் வளர்ச்சி மற்றும் நிறைவேற்றத்தின் குறியீடுகளாக கருதப்படுகின்றன. 3 என்பது படைப்பின் எண். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மனம், உடல், ஆன்மா என வாழ்க்கையின் பல அம்சங்கள் 3இன் வடிவத்தில் அமைந்துள்ளன. அதனால் 3 என்பது ஒரு புதிய எண்ணம் அல்லது விருப்பம் உருவாகும் தொடக்கத்தை குறிக்கிறது. 6 என்பது சமநிலை மற்றும் நம்பிக்கையின் எண். ஒரு விருப்பத்தை தொடர்ந்து நினைத்து அதில் கவனம் செலுத்தும் நிலையை இது பிரதிபலிக்கிறது. அன்பு, குடும்பம், பொறுப்பு போன்றவற்றுடன் இந்த எண் தொடர்பு படுத்தப்படுகிறது. 9 என்பது நிறைவேற்றத்தின் எண். ஒரு பயணத்தின் முடிவையும் புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது. ஒரு விதை மரமாக வளர்ந்து பலன் தரும் தருணம் போல ஒரு விருப்பம் நனவாகும் நிலையை 9 குறிக்கிறது. அதனால் பலர் 369 என்பதை சிந்தனை, நம்பிக்கை, நிறைவேற்றம் என்ற 3 நிலைகளின் பயணமாக பார்க்கிறார்கள். ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதில் நம்பிக்கை வைத்து அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் செயல்முறையின் அடையாளமாக இந்த 369 முறை கருதப்படுகிறது. வார்த்தைகளின் சக்தி. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவனுடைய சூழ்நிலைகள் அல்ல, அவனுடைய எண்ணங்கள் தான் என்று பல வெற்றியாளர்களும் உளவியல் நிபுணர்களும் கூறுகின்றனர். ஏனெனில் நாம் தினமும் நம்மிடம் என்ன பேசிக்கொள்கிறோமோ, என்ன நம்புகிறோமோ, அதுவே மெதுவாக நம் ஆழ்மனதின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. நமது மனம் ஒரு வளமான நிலம் போன்றது. அதில் எந்த விதையை விதைக்கிறோமோ அதுவே வளர்ந்து பலன் தரும். எதிர்மறையான எண்ணங்களை விதைத்தால் எதிர்மறையான அனுபவங்களும், நேர்மறையான எண்ணங்களை விதைத்தால் நேர்மறையான அனுபவங்களும் அதிகரிக்கத் தொடங்கும். உதாரணமாக, என்னால் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமில்லை, நான் எவ்வளவு முயன்றாலும் வெற்றி பெற முடியாது, பணம் என்னை விட்டு எப்போதும் விலகிவிடுகிறது போன்ற எண்ணங்களை ஒருவர் தினமும் நினைத்து கொண்டே இருந்தால்
அவரது ஆழ்மனம் அந்த வார்த்தைகளை உண்மையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அதன் பிறகு அவர் புதிய வாய்ப்புகளை பார்த்தாலும் முயற்சி செய்ய தயங்குவார். சிறிய தோல்விகள் கூட பெரிய தடையாக தோன்றும். தன்னம்பிக்கை குறையும். மெதுவாக அவர் நினைத்ததையே வாழ்க்கையில் அனுபவிப்பது போல ஒரு நிலை உருவாகும். ஆனால் இதற்கு மாறாக, நான் வளமானவன், நான் வெற்றிக்கு தகுதியானவன், என் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன, நான் நன்றியுடன் வாழ்கிறேன், நான் தினமும் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன் போன்ற நேர்மறையான எண்ணங்களை தொடர்ந்து மனதில் விதைத்தால் ஆழ்மனம் புதிய விதமாக செயல்பட ஆரம்பிக்கும். மனம் பிரச்சனைகளை விட தீர்வுகளை தேடத் தொடங்கும். பயத்தை விட நம்பிக்கை அதிகரிக்கும். சந்தேகத்தை விட தன்னம்பிக்கை வளரத் தொடங்கும். முன்பு கவனிக்கப்படாத வாய்ப்புகள் கூட தெளிவாக கண்ணில் பட ஆரம்பிக்கும். இதுதான் உறுதிமொழிகள் அல்லது அஃபர்மேஷன்ஸ் எனப்படும் முறையின் அடிப்படை. ஒரு உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது உங்கள் மனதிற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் கொடுக்கும் ஒரு புதிய செய்தி. அந்த செய்தியை தினமும் தொடர்ந்து கூறும்போது அது மெதுவாக உங்கள் சிந்தனை முறையை மாற்றுகிறது. சிந்தனை மாறும்போது உணர்வுகள் மாறுகின்றன. உணர்வுகள் மாறும்போது செயல்கள் மாறுகின்றன. செயல்கள் மாறும்போது வாழ்க்கையின் முடிவுகளும் மாறத் தொடங்குகின்றன. அதனால்தான் 369 முறை போன்ற பயிற்சிகளில் நன்றி உணர்வு மற்றும் நேர்மறையான உறுதிமொழிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் ஒருவர் தொடர்ந்து, நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை வளமாக உள்ளது, நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வருகின்றன என்று சொல்லும்போது அவர் தனது கவனத்தை பற்றாக்குறையிலிருந்து நிறைவிற்கு மாற்றுகிறார். அந்த மாற்றமே புதிய வாய்ப்புகளையும் புதிய செயல்களையும் புதிய அனுபவங்களையும் வாழ்க்கைக்குள் வரவேற்கும் முதல் படியாக அமைகிறது. அந்த 3 வார்த்தைகள் என்ன? இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. இந்த 369 முறையில் நாம் பயன்படுத்தப் போகும் அந்த 3 சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்ன? இந்த காணொளிக்காக நாம் பயன்படுத்தப் போகும் வார்த்தைகள், நன்றி பிரபஞ்சமே நன்றி. இந்த 3 வார்த்தைகள் மிகவும் எளிமையானதாக தோன்றலாம். ஆனால் அவற்றின் பின்னால் ஒரு ஆழமான சக்தி உள்ளது என்று பலர் நம்புகின்றனர். ஏனெனில் நன்றி உணர்வு என்பது இல்லாதவற்றின் மீது அல்ல, ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களின் மீது கவனம் செலுத்த வைக்கிறது. குறைவின் மீது கவனம் செலுத்தும் மனம் பயம், கவலை மற்றும் சந்தேகத்தை உருவாக்கும். ஆனால் நிறைவின் மீது கவனம் செலுத்தும் மனம் நம்பிக்கை, அமைதி மற்றும் வளமான எண்ணங்களை உருவாக்கும். நீங்கள் தொடர்ந்து நன்றி பிரபஞ்சமே நன்றி என்று சொல்லும்போது உங்கள் கவனம் பற்றாக்குறையிலிருந்து நிறைவிற்கு மாறத் தொடங்குகிறது. பிரச்சனைகளை விட வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். எதிர்மறை எண்ணங்களை விட நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கத் தொடங்குகின்றன. அதனால்தான் நன்றியுணர்வு வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பழக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 369 முறையின் மையக் கருத்தும் இதுதான். நீங்கள் விரும்பும் விஷயம் ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்ற உணர்வுடன் நன்றி சொல்லும்போது உங்கள் மனநிலை மாறத் தொடங்குகிறது. மனநிலை மாறும்போது செயல்கள் மாறுகின்றன. செயல்கள் மாறும்போது வாழ்க்கையிலும் புதிய வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. 369 முறை செய்வது எப்படி? இப்பொழுது இந்த 369 முறையை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இந்த முறை மிகவும் எளிமையானது. ஆனால் அதை செய்யும் போது தொடர்ந்து ஒரே மனநிலையுடன் செய்வது முக்கியம். காலை எழுந்தவுடன் அமைதியான மனநிலையில் நன்றி பிரபஞ்சமே நன்றி என்று 6 முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள். அதன் பிறகு மதிய நேரத்தில் மீண்டும் அதே வார்த்தைகளை 6 முறை சொல்லுங்கள். பின்னர் இரவு தூங்குவதற்கு முன் 9 முறை சொல்லுங்கள். இந்த முறையை தொடர்ந்து 9 நாட்கள் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால், வெறும் வார்த்தைகளை மட்டும் இயந்திரத்தனமாக சொல்லக்கூடாது. ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நீங்கள் விரும்பும் விஷயம் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது போல உணர வேண்டும். நீங்கள் அதிக பண வளத்தை விரும்பினால் ஏற்கனவே வளமான வாழ்க்கை வாழ்வது போல கற்பனை செய்யுங்கள். நல்ல வேலை வேண்டுமெனில் அந்த வேலையை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பதை மனதில் பாருங்கள். உங்கள் ஆசை ஏற்கனவே நனவாகிவிட்டது என்ற உணர்வுடன் நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் இந்த முறையின் உண்மையான சக்தி வார்த்தைகளில் இல்லை, அந்த வார்த்தைகளுடன் இணையும் உணர்வில்தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஆழமாக நம்பிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் இதை செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மனம் அந்த இலக்கின் மீது கவனம் செலுத்தத் தொடங்கும். அதனால்தான் 369 முறையை செய்யும்போது வார்த்தைகளை மட்டும் சொல்லாமல் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மனதில் தெளிவாக கற்பனை செய்து அந்த மகிழ்ச்சியையும் நன்றியுணர்வையும் உணர்வது மிகவும் முக்கியம். ஏன் இது வேலை செய்கிறது? இப்போது பலரின் மனதில் எழும் ஒரு கேள்வி,
இந்த 369 முறை உண்மையில் ஏன் வேலை செய்கிறது என்பதுதான். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பலர் நினைப்பது போல இது எந்த மாயாஜாலமும் அல்ல. வெறும் சில வார்த்தைகளை சொன்னாலே திடீரென்று வாழ்க்கை மாறிவிடும் என்று அறிவியல் கூறுவதில்லை. ஆனால் இதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் விளக்கம் இருக்கிறது. நாம் ஒரு எண்ணத்தை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது நமது மூளை அதை முக்கியமான தகவலாக கருதத் தொடங்குகிறது. அதன் பிறகு அந்த எண்ணம் அல்லது இலக்குடன் தொடர்புடைய விஷயங்களை அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இதற்கு மூளையின் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ற அமைப்பு காரணமாக இருப்பதாக உளவியல் நிபுணர்கள் விளக்குகின்றனர். இந்த அமைப்பு நம் கவனத்தை வடிகட்டி நமக்கு முக்கியமான தகவல்களை முன்னிலைப்படுத்த உதவுகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், அதே வாகனம் சாலையில் எங்கும் இருப்பது போல திடீரென தோன்றும். உண்மையில் அந்த வாகனம் புதிதாக வரவில்லை, முன்பே இருந்தது. ஆனால் இப்போது உங்கள் கவனம் அதன் மீது திரும்பியிருப்பதால் அது அதிகமாக கண்ணில் படுகிறது. அதேபோல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கின் மீது தொடர்ந்து கவனம் செலுத்தும் போது அதனுடன் தொடர்புடைய வாய்ப்புகள், யோசனைகள் மற்றும் செயல்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கின்றன. 369 முறையும் இதே கொள்கையை அடிப்படையாக கொண்டதாக பலர் நம்புகிறார்கள். நீங்கள் தினமும் நன்றியுணர்வுடன் ஒரே இலக்கின் மீது கவனம் செலுத்தும் போது உங்கள் மனம் அந்த இலக்கை முக்கியமானதாக ஏற்றுக்கொள்கிறது. இதனால் உங்கள் சிந்தனை, முடிவுகள் மற்றும் செயல்கள் மெதுவாக அந்த இலக்கை நோக்கி நகரத் தொடங்குகின்றன. அதனால்தான் இந்த முறையின் உண்மையான சக்தி எண்களில் இல்லை. உங்கள் கவனம், நம்பிக்கை மற்றும் தொடர்ச்சியான மனப்பயிற்சியில்தான் உள்ளது. வெற்றிக்கான முக்கிய விதி. இந்த 369 முறையை பற்றி பேசும்போது மிகவும் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. வெறும் வார்த்தைகளை சொல்வதால் மட்டும் வாழ்க்கை மாறாது. எந்த உறுதிமொழியும், எந்த தியானமும், எந்த வெளிப்படுத்தும் முறையும் செயலுக்கு மாற்றாக இருக்க முடியாது. உண்மையில் 369 முறை என்பது ஒரு விதை போன்றது. அந்த விதை உங்கள் மனதில் ஒரு புதிய எண்ணத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது. ஆனால் ஒரு விதை மரமாக வளர வேண்டுமென்றால் அதற்கு தண்ணீர், சூரிய ஒளி மற்றும் சரியான பராமரிப்பு தேவைப்படுவது போல, உங்கள் கனவுகளும் நனவாக வேண்டுமென்றால் நம்பிக்கை, செயல் மற்றும் பொறுமை ஆகிய மூன்றும் அவசியம். நம்பிக்கை இல்லாமல் செயல் நீண்ட காலம் தொடராது. செயல் இல்லாமல் எந்த கனவும் நனவாகாது. பொறுமை இல்லாமல் எந்த முயற்சியும் முழு பலனை தராது. நீங்கள் தினமும் நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. பண வளத்தை விரும்புகிறீர்கள் என்றால் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல வேலை வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வெற்றிகரமான யூடியூப் சேனல் வேண்டுமென்றால் தொடர்ந்து தரமான காணொளிகளை உருவாக்க வேண்டும். 369 முறை உங்கள் இலக்கை தினமும் நினைவூட்டும் ஒரு கருவியாக செயல்படலாம். அது உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்க உதவலாம். ஆனால் அந்த எண்ணங்களை நிஜ வாழ்க்கை செயல்களாக மாற்றுவது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. சரியான எண்ணத்துடன் தொடர்ந்து செயல்படும்போது சிறிய சிறிய மாற்றங்கள் பெரிய முடிவுகளாக மாறத் தொடங்கும். அப்போது வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும். அதனால்தான் நம்பிக்கை விதையை விதைக்கிறது, செயல் அதை வளர்க்கிறது, பொறுமை அதன் பலனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. நண்பர்களே, அடுத்த 9 நாட்களுக்கு ஒரு சிறிய சவாலை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? இன்றிலிருந்து தினமும் நன்றி பிரபஞ்சமே நன்றி என்ற இந்த 3 சக்தி வாய்ந்த வார்த்தைகளை 369 முறையில் தொடர்ந்து சொல்லி பாருங்கள். வெறும் வார்த்தைகளாக அல்ல, உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்ற உணர்வுடன் சொல்லுங்கள். இந்த 9 நாட்கள் முடிவில் உங்கள் மனநிலையில், சிந்தனையில் அல்லது வாழ்க்கையில் ஏதேனும் நல்ல மாற்றங்களை நீங்கள் கவனித்தால் அதை கருத்து பகுதியில் பகிர மறக்காதீர்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள், சேனலை பின்தொடருங்கள். மேலும் இதுபோன்ற ஊக்கமளிக்கும் காணொளிகளை தவறவிடாமல் அறிவிப்பு மணியையும் இயக்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இன்று தொடர்ந்து நினைப்பது, நம்புவது மற்றும் செயல்படுவதுதான் நாளைய உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நன்றியுடன் வாழுங்கள், வளத்துடன் வளருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.